ஓ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முதல் சீட்டு என்ன இருக்கா, அதான் இருக்கா. அப்புறம் எல்லாத்தையும் பேசுறதுக்கு அப்புறம் ஒரு இல்லை திருப்பி இந்த படம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் பேச முடியாது. இந்த வீடியோ நான் மட்டும் தனியா எடுத்திருந்தேன்னா ஃபிளாப் வீடியோவே. பெரிய படத்தை பத்தி பேசணும் நடக்காது, அது கூட நம்ம சரி விடு. இது சைட்ல ப்ளீடிங் ஸ்டீல் ரீசெண்டா அந்த ஜாக்கி சான் படம், அந்த படம் நல்லா தான் இருக்கும். பெருசா இந்த கதையை எனக்கு ஆனால் ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மனதில் மனசுல ஒரு பதிஞ்ச படம் இல்லை. ப்ளீடிங் ஸ்டீல், கொட்டுது ரத்தம், இதெல்லாம் வைக்கணும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அது அந்த அது ரிலேட்டட் படம் கரெக்டா இருக்கும். பேரு படமே அந்த மாதிரி தான் இருக்கும். மெக்கானிக்கல் இதுல ஹியூமன் அனட்டமி கலந்த சைபர், அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க மேட்ரு. பயாலஜி என்னடா இன்னும் சைபர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த படம் நல்லா இருக்கும், எல்லாம் பாருங்க. பிரிசன் பிரேக் ஆக்சுவலா இது படம் இல்ல, இது சீரீஸ். படத்துல இந்த இதெல்லாம் நான் விட முடியாது. பிரிசன் பிரேக். ஹலோ சீ வெயிடி போன கீழே கைதின்னு கண்டிப்பா கைதின்னு ஒரு படம் வரலன்னா நீங்க இதுக்கு கைதின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. ஹலோ ஹலோ ஐம் குரு ஸ்பீக்கிங். பேபி டிரைவரா? என்ன படம் இது? சூப்பர் படம், நல்ல படம். குழந்தை தொழிலாளி. குழந்தை ஓட்டுநர் தொழிலாளி தானே, டிரைவர்னா ஓட்டுநர்டா. சைல்டு லேபர்னே வைக்கல, இங்கிலீஷுக்கே இங்கிலீஷ்ல பேர் வைக்கணும். குழந்தை தொழிலாளி, குழந்தை ஓட்டுநர், சைல்டு லேபர், இதனால வைக்கலாம். இதுக்கு நிறைய இருக்கு போல. இது நல்லா இருக்கிறது மட்டும் எடிட்ல போட்டு என்ன தலையில வருது. கோஸ்ட் ரைடர் இப்பதான் நினைச்சேன் அடுத்த அளவு வரணும்னு. இதுக்கு நம்ம தமிழ்ல மாசா பேர் வச்சிருப்பானுங்க. சன் டிவில கூட கோஸ்ட் ரைடர்னு வேற சொல்லுவாரு. கோஸ்ட் ரைடர் கால வேறவர் என்ன லட்சணத்துல கால வேறவர் பேர் வச்சாரு தெரியல. சோ கோஸ்ட் ரைடர் தெரியும், மண்ட ஓட்டுல ஒருத்தர் நெருப்பு இருந்துகிட்டே வருவாரு. ஸோ தப்பு பண்ற எல்லாரையும் அது சொல்லுவோம். சைத்தான் பிப்ளிக்கல் ஸ்டோரி மாதிரி இருக்கும், அப்படிதானே இருக்கும். சைத்தானா இருப்பாங்க, டீமானிக் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ கோஸ்ட் ரைடர் அவங்களே மாசா பேர் வச்சுட்டாங்க. அதுதான் நிஜமாவே அதான் கதை. அவங்க சைத்தான் தானடா. கோடாங்கி ஓகே. ஃபைட் கிளப். ஃபைட் கிளப் இந்த படம் நான் பார்த்ததுல நான் ஆல்டர் ஈகோ படம் சொல்லுவானுங்க. ஃபைட் கிளப்க்கு தான் மிரட்டல் அடின்னு வச்சிருக்கணும், இருமுனை கத்தின்னு வச்சுக்க. அவ்வளோ ப்ரொஃபஷனலா வேணாம் தம்பி, எனக்கு காமெடியா இருக்கணும். இதுவும் எனக்கு தப்பான பேர் மாதிரி தான் தெரியுது. இருமுனை கத்தினாலே எனக்கு தப்பா தான், கத்தினாலே எனக்கு தப்பா தான். கத்திரிக்கோள்னாலே தப்பா ஆக்கிட்டாருங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் ஒன்று இருக்கு, தெரியுமா? தெரியாது. பண்டிகைன்னு ஒரு படம். தெரியும் சொன்னீங்க, கிருஷ்ணா நடிச்சது. அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல கதை இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இது மாதிரி அண்டர்கிரவுண்ட் ஃபைட்டிங் நடக்கிற கதையா இருக்கு. இதுக்குடா பண்டிகைன்னு பேர் வச்சீங்க. ஃபைட் கிளப் படம் என்ன சார் தமிழ் பேர் வைக்கலாம்? பண்டிகை கொண்டாடுங்கள. நான் இதுக்கே பண்டிகை தான்டா பேர் வைக்கிறேன், விடுங்கடா நீ. இன்செப்ஷன். இது இன்செப்ஷன், கனவுகளின் மன்னன். கனவு ராஜ்யம். கனவு அதான் கனவு மன்னன். கனவு மன்னன் இன்செப்ஷன். பாப்பா நல்லா இருக்க பேர், வாங்கி பார்த்தா படமே புரியாது. என்னடா கனவு மன்னன் பேர் வச்சுட்டு என்னடா ஒண்ணுமே புரியல. எவன் எடுத்தது இதெல்லாம் ஒரு படம் என்ன வரைக்கும் நினைச்சிருவானுங்க. தமிழ்ல பேர் கிடைக்கும் இல்ல. கதவத்தர கண்டார், அதுதான் ஜான்விக்ல நடிச்சவர் தான் நடிச்சிருப்பாரு. இது ஒரு மாதிரி சில்லுன்னு காத்து கதவை சாத்து. அதே அதாவது இந்த யூனிவர்ஸ்ல ஜான்விக் இல்ல, நாயை கொல்லல, வைஃப் சாகல, குடும்பத்தோட இருக்காரு, டிராமா ஆக்கி விட்டானுங்க. நிம்மதியாவே இருக்க கூடாதுடா. டை ஹார்ட். இது வந்து வேற ஆளு. டை ஹார்ட் கடின சாவு, கடின மரணம். காராச்சாவுக்கு பேர் வைக்கிறது கடின சாவு. ஓகே, டை ஹார்ட் கடின சாவு. இச்சு ரொம்ப பள்ளியிடம் மிகணும், அங்க ரொம்ப முக்கியம். கடின சாவு.
தமிழ ஒழுங்கா படிக்காம இப்போ வந்து இச்சு புச்சுலாம் பேர் வச்சு நம்மள பார்த்துட்டு கண்டுபிடிக்க கேட்கலாம். தமிழ மோக்கிற வேலை இல்லை அவரு. அடுத்தது என்னது டெர்மினேட்டர் வெளியேற்று சிம்பு ஸ்பீச் மாதிரி புரியாது ஆனா அர்த்தம் இருக்கும். உத்து பார்த்தா அப்பவும் புரியாது அர்த்தம். சூசைட் ஸ்குவாட் தற்கொலை கூட்டம். சத்தியமா அதான் இருக்கு. தற்கொலை கூட்டம். தற்கொலை படைன்னு ஒண்ணு இருக்கேடா. அதுதான் அதுதான் அபிஷியலா பேர் வச்சிருக்கான். மிலிட்டரியில இருப்பானுங்க நினைக்கிறேன். தற்கொலை படை அபிஷியலே இருக்க மாட்டானுங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது மிஷன் போய் டெரரிஸ்ட்ல இருப்பாங்க. டெரரிஸ்ட் மிலிட்டரியில இருக்கும். நாங்க என்ன சாக்ரிஃபைஸ் நாங்க என்ன சூசைட் பண்ணணும்? நீ என்ன சூசைட் பண்ணணும்? பேசாம எஸ்எஸ்ஆர்னு வச்சுக்கோங்க. டேய் கடைசியா என்ன என்ன வச்சிருக்கீங்க? சரி ஓகே கடைசி சீட் எடுப்போம். இப்படி இப்படி பார்ப்போம். என்ன பெருசா எழுதி வச்சிருக்க? இல்ல நீ நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன். ஓ சூப்பர். நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு. இந்தியன் தாத்தா. அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா இந்த இந்தியன் தாத்தா தான் வச்சிருக்கணும். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன். வெளில போலாம் ஆல்ரெடி கோ பேக். ஏயா கத்துற? இது எனக்கு பேர் வைக்கணும்னு தோண மாட்டேங்குது. கிழவனுக்கு தேசம். அவ்வளவுதான் வேணும். ஒரே லைன்ல வைக்கணும். கேட்சியா வைக்கணும். தாத்தா அதே கேட்டா மாசா பேர் வைக்கணும்னா இந்தியன் 3 தான் வைக்கணும். இந்தியன் நீ ஹிந்தியில் அப்படிதானே வைக்கிறாங்க. மெர்சல் படத்துக்கு தபாங் 1 அப்புறம் சம்மந்தமா சர்க்காருக்கு தபாங் 2 அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 ஆகும். என்னடா வச்சுட்டு இருக்கீங்க? இடமில்லா தாத்தா வீடு இல்லா தாத்தா திட்ட பேர் இருக்கு. விலையில்லா மணி கணினி படிக்கணும். நீ வீடு இல்ல தாத்தா தாத்தாக்கெல்லாம் வீடு கட்டி தரோம். அதாவது இந்த பேர் வச்சோடனே அதான் அவுட்ரோவே. இந்த பேர் வச்சோடனே டக்குன்னு வீடியோ அவுட்ரோலாம் இல்லை பேரோட முடிச்சிடணும். கட் பெர்ஃபெக்ட் கட் பண்ணணும். அப்படி ஒரு ஜாலியான பேரை வைக்கணும். கிழட்டு பூ அந்த டெம்ப்ளேட்டை போட்டு கத்தி எடுத்து எல்லாரும் குத்தி எடுத்துருக்கேன். கிழட்டு